ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் மேகி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் இருக்கிறத பார்த்தோன்னா கரும்பு ஜூஸ்ன்னு நினச்சிடாதீங்க. அது கரும்பு ஜூஸ்லாம் இல்லை, வேப்பிலை ஜூஸ். 2 குட்டீஸ்க்காக வேப்பிலை ஜூஸ். மேக்ஸிமம் வீக்லி 1 இல்லை மந்த்லி 1 வந்து இந்த மாதிரி வேப்பிலை ஜூஸ் கொடுத்துருவேன். மேகி கற்றுருவோமா? எப்பயுமே நான் இப்படி தாங்க சிம்பிளாக செய்வேன். இந்த தடையாவது கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். மற்ற நேரில் வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு மேகியை போட்டு அப்படியே கிண்டிடுவாங்க. இதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகங்க. அதை தான் கைக்கு கிடச்ச கருவேப்பிலையெல்லாம் அள்ளி கொட்டிட்டேன். காசா படமா, நம்ம தானே சாப்பிட போகிறோம், கருவேப்பிலை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதாங்க. தண்ணி கொதிச்சோன்னே மேகி பாக்கெட்டு நான் பாருங்கள் அப்படியே ஒரு ஆர்வ கோளாறில் அள்ளி அள்ளி அமுக்கிட்டேன்னா கடைசியில் விரலையும் சேர்த்து உள்ளே விட்டுட்டேங்க தண்ணிக்குள்ளே, கடாய் பத்தாதனால. நீங்கள் எப்படி மேகி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க சிம்பிளாக செய்வேன். இதே மாதிரி ஒரு 3 ரெசிபியில் செய்வேங்க, மாற்றி மாற்றி. ஒன்று எக்கு போட்டு, இப்போ செய்கிறது எக்கு போட்டுங்க. அப்புறம் எக்கு இல்லாமல் தனியாக தக்காளி வெங்காயம் வதக்கி அதில் முட்டை உடச்சி ஊற்றி அந்த மாதிரி வைப்பேங்க. சில பேர் இந்த மேகி செய்யலை தண்ணி கொதிச்சோன்னையே மசாலா பொடியை போட்டுருவாங்க. அப்படிலாம் போட்டிங்கன்னா அந்த மேகிக்குள்ளே வாசனையே போயிருங்க. அந்த தண்ணி வற்றி வரையில் லைட்டாக அந்த மேகி தூளை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவை வேக விட்டு அப்படியே இறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேகி ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு மேகி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.